வீட்ல எங்க போறேன்னு கேட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க எல்லாம். பக்கா கமர்ஷியல் ஃபேமிலிக்காக எடுத்த படம். சூர்யா பேக். எல்லாம் கோட் அட்வொகேட்டுக்கும் வேற லெவல் ஒரு படம். படம் ஓகே தான் ப்ரோ. சீக்கிரம் ஜனநாயகம் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க ப்ரோ. ரொம்ப போராடி நன்றி ப்ரோ. திரும்ப வரேன். சிஎம் விஜய் வாழ்க ப்ரோ. கண்டிப்பா பாத்துனோம் ப்ரோ. சூர்யாவோட கம்பேக் சத்தியமா பாருங்க. சாய் அபியாங்கர் தான் பீக்கே உள்ள. காடு மோட்லாம் அங்க காடு தான் மோடு, காடு தான் படமே. போயிட்டு கருப்பு நானே வேட்டையாட்டு வரேன். போயிட்டு கருப்பு வேட்டை. ஐயோயோ சூர்யா உருவார் உள்ள. எல்லாருமே படம் பாருங்க. 100% சூர்யாவோட கம்பேக் போய் பார்த்தே ஆகணும். மாசா இருக்காரு தலைவர். ஒரு சாமி போனா இன்னொரு சாமி வந்துட்டு வேணாம், நான் ரிவீல் பண்ணல. படமே பயங்கரமாகுது. சீன்லாம் இல்ல, படமே பயங்கரம் தான். விசா வந்து எங்க அண்ணி அவங்க சூப்பரா பண்ணிக்கிறாங்க. லியோ படம் அதான் ரிவீல் பண்ண வேணாம். மக்கள் பார்க்கட்டும். மக்கள் பார்க்க வேண்டிய படம் பார்க்கட்டும். தளபதி ஒரு சீக்வன்ஸ் வந்துச்சு பார்க்கட்டும். தளபதியாவே பண்ண படம் இது. கிளைமேக்ஸ் எல்லாம் உண்மையா சாய் அபிங்கர் மாஸ்க் கட்டிட்டாரு. அதோட சூர்யாவோட ஆக்டிங் எப்பவுமே அன்பான ஃபேன்ஸுக்காக மரணம் பண்ணிட்டார். நீங்களே உள்ள போய் பாப்பீங்க. காடு மோடு இல்ல ஆன் மோடு ஐடிங்க உள்ள போனீங்களா சார்? எல்லா படமும் இல்ல, தமிழ்நாட்டு படமே உள்ள இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா அரசியல்ல இருந்து எல்லாமே உள்ள இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அது சாமி படம் மாதிரி இல்லாம நல்லாவே இருந்துச்சு. பாக்குற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கூட இதான் இல்லை. நான் எந்த அளவுக்கு கருப்பனை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோமோ அதை விட இங்க பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. பார்ட் 2க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம எடுத்துருங்க. வந்தது சூர்யாக்காக. ஆனா ரிட்டர்ன் ஆஃப் த ஆர்ஜே பாலாஜி ஆட்ஸ் ஆஃப்னா வைபா. நான் உள்ள போய் பார்த்த பாருங்க. அவ்வளோதான் சதுருவீங்க. மறக்காம எல்லாருமே பார்த்து தியேட்டர்ல வந்து பாருங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். வெயிட் பண்ணாதீங்க. சத்தியமா பிளாஸ்ட் பண்றாங்க. யாரு? லியோ பட சீக்வன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ள நிறைய எக்ஸைட்மெண்டான ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. வந்து தியேட்டர்ல பாருங்க. மறக்காம பாருங்க. வந்தோம் வாய்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி போறோம். மறக்காம வாங்க. எல்லாமே நீங்க தியேட்டர்ல பார்த்தா தானே உங்களுக்கு அது புரியும். நீங்க வந்து என்கிட்ட கேட்கறத விட உள்ள போய் பார்த்து பாருங்க. இந்த ஒரு ஷோ போய் பார்த்துட்டு வாங்க. அதான் இதுல தெரியுதா, வாய்ஸ்ல தெரியுதா, அவ்வளவுதான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்க இருக்கும். என்ன வேணுமோ வந்து பார்த்துட்டு போங்க. ஃபுல்லா பார்க்கலாம். பக்கா கமர்ஷியல் ஃபேமிலிக்காக எடுத்த படம். இல்ல படம் இல்ல சூர்யா முழுக்க பழைய படம் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்தது. அவ்வளோ மோசமான நல்லா தான் இருந்தது. ஓகே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல கமர்ஷியல் படம் பார்த்து அரி படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது. பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது படம். மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. ஓகே நல்லா சரி ட்ரீட். நான் சூர்யா ஃபேன்ஸ். சரி ட்ரீட் பக்காவாக இருக்கு. படம் சூப்பராக படம். எல்லாம் நல்லா இருக்கு. நான் சொன்னாலே படம் அதான் நல்லா இருக்கு. சூப்பராக போய் பார்க்கலாம். சரிய படம். மாசு ஃபுல்லாக நான் கை இப்படி வச்சுக்கிறேன். நான் எல்லாம் அவர் வரும்போதெல்லாம் இப்படி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு படம். பெரியா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. சரியா இருக்கு. பிரியாணி மட்டும் அங்கே போய் சாப்பிடுங்க. படம் ஃபுல்லாக வைப்பு தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக போகும். மற்றபடி படம் சரியா இருக்கு. சாமி தான் ப்ரோ. சாமி ப்ரோ. அது அவ்வளோதான் ப்ரோ. நம்மளே அண்ணன் தோணுது ப்ரோ. நீங்க வேற ஏன் ப்ரோ வரமாட்டேது ப்ரோ? அண்ணா சூர்யா வந்து பேக் கிங் இஸ் கம்மிங் ஃபார் த்ரோன் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஃபிலிமும் மாசா இருக்குது. சூர்யா அண்ணாவை பழைய படம் பார்த்த மாதிரி சிங்கம் அயன் மாதிரி பயங்கரமா இருக்குது. மாஸ் பண்ணிட்டாரு. மியூசிக் வந்து சூப்பரா போட்டிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சூப்பரா நடிச்சிருக்காரு. அவ்வளோதாண்ணா. அதுவும் இன்ட்ரோல் சீன்ல அந்த வெறப்ப சாங்கோட அப்படியே ஒரு ஆக்ஷன் வரும் பாருங்க. அப்படியே சுத்தி அடிச்சானா வச்சுக்க. சூர்யா பயங்கரமா மாஸ் பண்றாரு. அண்ணா மஜாவாகுதுண்ணா. படம் வேற லெவலு. அது கடைசியாக வர அந்த கருப்பா கூடுவா பாட்டு பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபுல்லாக ஆடிட்டோரியம் ஃபுல்லாக மாஸ் பண்ணிட்டாங்கண்ணா. பயங்கரமாக இருக்குதுண்ணா. விஜய் அதிர்ச்சின்லாம் வந்துருக்குது. அண்ணா படத்தில் அவர் பெருந்தன்மையாக வச்சுருக்காரு. அது வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவங்க 3 பேருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸு. அவங்கள பற்றி இன்ஸ்பயர் பண்ணி வச்சுருக்காங்க. அது சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் சூர்யா அண்ணா படத்தில் சூர்யாவை மாஸ் காமிச்சிருக்காங்க. அண்ணனோட ஒவ்வொரு ஃப்ரேமும் மாஸ் ஆகுதுண்ணா. சூப்பராக இருக்கிறாரு. தேங்க்யூண்ணா. பக்காண்ணா. பிஜிஎம் பிளேஸ்மெண்ட் சாங் எல்லாமே பக்கா வச்சிருக்காங்க. வீட்டில் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க எல்லாம். பக்காவாக இருக்கும். படத்தை பாருங்க எல்லாரும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கு. சூப்பராக இருக்கா. வைப்பு பக்காவாக இருக்குது. செம்ம பக்காவாக இருக்குது. வந்து தேட்டரில் பாருங்க. கோயிலுக்கு போகுது வரல இங்கே வாங்க. செம்மையாக இருக்குது. ஐயா படம் வெறித்தனமா இருக்குங்க ஐயா. வேற லெவலில் செஞ்சிருக்காங்க ஐயா. சூப்பராக செஞ்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் மூமெண்ட்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் கொண்டு போகிறாங்க, கொஞ்சம் எமோஷனலாக கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேட்டரிக்கல் மூமெண்ட்டுங்க. அன்எக்ஸ்பெக்டட் சீன்லாம் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கம்பேக். புரியலங்க, அது செம்ம சீனுங்க, அது சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துன்னு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக தாராளமாக பார்க்கலாம் தேட்டரில். த்ரிஷாவோட கம்பேகரமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மூவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மியூசிக்குமே சூப்பராக இருக்குங்க. அவரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. எல்லாமே கண்டினியூஸாக பேக் டு பேக் மூமெண்ட்டாகவே இருக்குது மூவிஸாக. கொஞ்சம் கூட லாகே இல்லை. ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கு மூவி. தாராளமாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சார். ரொம்ப தான் குறையே இல்லை, அருமையான படம், ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்ல படம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். மற்ற படம் மாரிலாம் இல்லை, சூப்பர், செம்ம கம்பேக்கு, ஃபுல்லாக வைப்பு தான் தலை. நான் தலை படத்தில் ஒரு ஃபேன்ஸ் எல்லாரும் கத்துற மாரி நல்ல வைப்பு. ஃபுல்லாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டும் வைப்லேயே வச்சுருந்தாங்க. எந்த ஒரு குறையில நல்ல படம். அங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு தான் அவன், சூர்யா ஃபேனு. அங்கே போய் கொடுக்க அவன் சொல்லுவான், படம் நல்லா இருக்குண்ணா, உண்மையிலேயே சூப்பராக. மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப ஆப்டாகவே இருந்துச்சு. படம் லேக் இல்லாமல் சூப்பராக போயிட்டு இருந்துச்சுண்ணா. 3 hours ஃபுல் என்டர்டைன்மெண்ட், செம்மையாக இருந்துச்சு படம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். ஓ மை காட், செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. அது எக்ஸ்ட்ரீம்லி நல்லா இருந்துச்சு. அதுவும் விஷுவலைசேஷனில் டிஓபி பிச்சுட்டாரு, சூப்பராக. ஓகே, அவ்வளோதான். மியூசிக்கும் ஓகே, இதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ரஹ்மான் சார் போட்டிருந்தா கூட ஒரு கிளாசிக்கலாக போயிருக்கும். இது கொஞ்சம் நல்ல பூமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இன்னும் வெயிட்டான தேட்டரில் பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். சூர்யா ஃபேன்ஸுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட் பாய். மாஸ் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ரிஷா ஓகே, அவங்க அஷ்யூஷுவல், அவங்க ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஆக்ட்ரஸும் சூப்பர். ரெஃபரன்ஸுன்னு என்ன சொல்லுவோம், சின்னதாக மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க அங்கங்கே. ஆனால் அதுக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லை. சின்ன மூமெண்ட் அது வருதும் போகுது. ஓகே, அவ்வளோதான். நல்லா இருக்கு. அவர் ஃபைட் சீனு சூப்பர் மாஸாக இருக்கு சூர்யா.